வணக்கம் மக்களே. வெளியானது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எப்போதுமே தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தேர்தல் ரிசல்ட் வெளியாவதற்கு முன்பு சில அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் சென்று நீங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்கெல்லாம் அதிகமான செல்வாக்கு இருக்குது, இந்த எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவா, யாருக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு தமிழகம் முழுவதுமாக சென்று கருத்து கணிப்புகளை கேட்டு அந்த ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அந்த ரிசல்ட் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் நம்ம பெரிதும் எதிர்பார்த்தது டிவிகே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து எதிர்பாராத அளவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் இருந்தது நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது தான். இந்த தேர்தல் அறிக்கை முடிவுகள் யாருக்கு பாதகமாக அமைந்ததுன்னு பார்த்தோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்குமே பாதகமாக தான் அமைந்திருக்கிறது. ஏன்னா மூன்றாவது கட்சியாக தற்போது டிவிகே உருவெடுத்து இருக்கிறது. இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த விஜய், ஏன்னா திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு விஜய் தெரிவித்து கொண்டு வந்தார். அது போலவே தேர்தலும் நடைபெற்றது. ஆனால் தேர்தல் முடிவு, கருத்து கணிப்பு முடிவு பார்த்திங்கன்னா எப்போதுமே இதில் சொல்கிறபடியும் நடக்கும், இதற்கு எதிராகவும் நடக்கும். இது ஒரு கருத்து கணிப்பு முடிவு தான். ஏன்னா ஓட்டு போட்டவங்க யாருமே வெளிப்படையாக தான் இவங்களுக்கு தான் போட்டோம் அப்படிங்கிறத நேரடியாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு சில பேர் கட்சியின் மீது இருந்த பற்று காரணமாக சொல்லுவாங்க, சில பேர் மறைமுகமாக வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் கருத்து கணிப்புகள் மாறக்கூடியதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 3 அமைப்புகள் தேர்தல் முடிவுகளை தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 அமைப்புகளிலுமே ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி பலமாக நடைபெறுகிறது. அதற்கு காரணம் டிவிகே உள்ளே வந்தது தான். டிவிகேவுக்கும் ஒன்றும் ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைவாலாம் இல்லைங்க. அவங்களும் ஓரளவிற்கு முதல் தேர்தலில் இந்த அளவுக்கு சீட்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு யாருமே அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு டிவிகேவும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த தொகுதி வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்காங்க. வேறு எந்த கட்சியும் பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 அமைப்புகள் வெளியிட்டதில் டிஎம்கே ஆட்சியை பிடிக்கும், அவங்க 120லேருந்து 130 சீட்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அமைப்பில் தான் ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்கும், அவங்க 140 சீட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஎம்கே 120லேருந்து 130 சீட்டு எடுக்கிற இடத்துல ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90 சீட்டு எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 அமைப்புகளுமே மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. 3ஆவது அமைப்பும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 3 அமைப்புகளுமே டிவிகேவுக்கு பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வெற்றி பெறுவது உறுதி, ஆனால் ஆட்சியை பிடிப்பதில் அவருக்கு அந்த பெரும்பான்மையான வாக்குகள் கிடைப்பது உறுதி இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு தான் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இடியாய் அமைந்திருக்கிறது. கருத்து கணிப்பு எப்படி வேணாலும் மாறலாம், இது கருத்து கணிப்பு மட்டும்தான். மே 4ஆம் தேதி வெளியாகக்கூடிய அந்த ரிசல்ட் தான் அனைவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த தேர்தல் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இது போன்ற தகவல்களோடு தெரிந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.